ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்த காப்பர் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதாவது காப்பர் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 6HNO3 கூட ரியாக்ட் ஆகி காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் உனக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த 6 nascent ஹைட்ரஜன் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்குது. தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா டிசோஷியேட் ஆகுதுன்னா HNO3 நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக டிசோஷியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் எத்தனை நைட்ரிக் ஆசிட் இன்வால்வ் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு 3 காப்பர் இருக்குது. நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 + 3 9 இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் சைடில் ஒரு HNO3 இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு நைட்ரிக் ஆசிட் கேன்சல் பண்ணோன்னா 8 அப்படின்னு வரும் உனக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆட் பண்ணிங்கன்னா 3Cu + 8HNO3 gives காப்பர் நைட்ரேட் + 2NO + H2O. ஓகே, இதுதான் உனக்கு கிடைக்கும். ஓகேவாம்மா? அதாவது பை ப்ராடக்டாக கிடைக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். எப்படின்றத நான் இன்னொரு தடவை உனக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் காப்பர் 6 நைட்ரிக் ஆசிட் என்ன கிடைச்சிருக்கு, காப்பர் நைட்ரேட் அண்டு 6 nascent ஹைட்ரஜன் கிடச்சிருக்கு. இந்த 6 nascent ஹைட்ரஜன் கூட 3HNO3 ஆட் பண்ணக்குள்ள உனக்கு நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஸ் ஆசிட் HNO3 டிசோஷியேட் ஆகுது, NO + H2O உனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பர் பார்த்திங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது, அதை நம்ம எழுதிட்டோம். HNO3 + 6 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 9. ஆனால் ப்ராடக்ட் சைடில் ஒரு HNO3 இருக்குது. ஸோ அந்த 1 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 8HNO3 நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? காப்பர் எழுதிட்டோம், இங்கே எழுதியிருக்கோம். இந்த 6க்கு 3 எழுதியாச்சு. ஸோ இதையும் நம்ம விட்டுலாம். அடுத்தது ப்ராடக்ட் சைடில் காப்பர் நைட்ரேட் கிடச்சிருக்கு, அதை நம்ம எழுதிடும். வேறு எங்கேயும் அது இன்வால்வ் ஆகலை. ஸோ அதை எழுதிடுறோம். தென் இந்த 6 nascent ஹைட்ரஜன் இருக்குல்ல, ப்ராடக்ட் சைடில் இருக்குது, ஆனால் எகெயின் இது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது கேன்சல். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இது கேன்சல், நம்ம எழுத மாட்டோம். அடுத்தது நைட்ரஸ் ஆசிட் இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது, அது எகெயின் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 molecules ஆஃப் வாட்டர் கிடைக்குது, இதில் ஒரு 1 molecule வாட்டர் கிடைக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 4 molecule உனக்கு இருக்குது. ஸோ அந்த 4 molecule நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த 2NOன்றதை நம்ம எழுதிக்கிறோம். இப்படி தான் நீங்கள் ரியாக்ஷனை கேன்சல் பண்ணி ஓவரால் ரியாக்ஷனை நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் வந்து உனக்கு இன்வால்வ் ஆகுது. இப்போ இங்கே இன்வால்வ் ஆனது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உனக்கு HNO3 எடுத்துக்கிட்டோன்னா காப்பர் நைட்ரேட் அதே மாதிரி கிடைக்குது. ஆனால் நைட்ரிக் ஆசிடுக்கு பதிலாக நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெக்னீஷியத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. அட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 8HNO3 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெக்னீஷியம் நைட்ரேட் ப்ளஸ் 8 nascent ஹைட்ரஜனை இன்வால்வ் பண்ணுது, லிபரேட் பண்ணுது. ஸோ இந்த 8 nascent ஹைட்ரஜனை நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வச்சோன்னா NH3 அமோனியா ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. தென் HNO3 கூட இந்த அமோனியா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே நான் கேன்சல் பண்ண சொன்ன மாதிரி ஓவரால் ரியாக்ஷன் நீங்கள் எழுதினீங்க. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதக்குள்ள 4 mg உனக்கு அப்படியே தான் இருக்குது. 10 HNO3 இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 10 HNO3 ப்ராடக்ட் சைடில் எந்த இடத்துலையுமே HNO3 இல்லை. ஸோ 10 HNO3 நம்ம போட்டிருக்கோம். தென் 4 மெக்னீஷியம் நைட்ரேட், அடுத்தது அமோனியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது, வாட்டர் உனக்கு இன்வால்வ் ஆகுது. நடுவில் கிடைக்கிற NH3 வந்து ரியாக்ஷனில் யூட்டிலைஸ் ஆகிடுது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இஃப் த ஆசிட் இஸ் டைல்யூட். இப்போ நம்ம பார்த்தது கான்சன்ட்ரேட்டட். டைல்யூட் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா we get N2O, அதாவது அமோனியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக N2O கிடைக்கும். சரியா? கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் அமோனியம் நைட்ரேட், டைல்யூட்டாக இருந்தால் N2O, அதே சேம் ரியாக்ஷன் தான். கிடைக்கிற பை ப்ராடக்ட் மட்டும் உனக்கு மாறி இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டோட அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் யூசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அக்வாரேஜியா அப்படின்னா என்னது? 3 parts of HCl + 1 part of HNO3. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராயல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ராயல் வாட்டர், வாட் இஸ் அக்வாரேஜியா அப்படின்னா என்ன அப்படின்னா 3 parts of HCl வந்து பார்த்திங்கன்னா 3 parts, 3 பங்கு HCl, 1 பங்கு 1 part of HNO3 கலந்ததை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வாரேஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், அதாவது நைட்ரிக் ஆசிடோட சால்ட் வந்து ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் ஆகுது, அதாவது சில்வர் நைட்ரேட்டு யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர் செய்கிறதுக்கும் சோடியம் நைட்ரேட் யூஸ் ஆகுது. ஓகேவாம்மா, நைட்ரிக் ஆசிட் இதோட முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சைடு அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னது? ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆக்சைடு கொடுத்துருக்காங்க? நைட்ரஸ் ஆக்சைடு. இதோட ஃபார்முலா N2O. N2Oவில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. தென் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர்லெஸ் கேஸ் அண்ட் நியூட்ரல். இது கலர்லெஸ் கேஸ், அதுவும் இல்லாமல் நியூட்ரல், பேஸும் கிடையாது ஆசிடும் கிடையாது, ஸோ நியூட்ரல். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட்டை நீங்கள் டிசோஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ப்ரிப்ரேஷன் ரியாக்ஷன் உனக்கு. தென் நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்முலா இஸ் NO, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இதுவும் கலர்லெஸ் கேஸ் அண்ட் நியூட்ரல் தான். சோடியம் நைட்ரேட் அது கூட ஃபெரஸ் சல்ஃபேட் H2SO4 போட்டிங்கன்னா உனக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டாக நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு ஆர் நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு உனக்கு, அதாவது ஃபார்முலா N2O3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3, ப்ளூ கலர் சாலிட் அண்ட் இதோட நேச்சர் அசிடிக் இன் நேச்சர். ஸோ நைட்ரிக் ஆக்சைடு கூட என்னது நைட்ரஜன் N2O4 டை நைட்ரஜன் ஆக்சைடு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா N2O3 உனக்கு ஃபார்ம் ஆகும். Then next one is nitrogen dioxide NO2, oxidation state வந்து +4, brown gas, acidic in nature. இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட், இது நம்ம ஏற்கனவே இந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். லெட் நைட்ரேட்டை டிசோஷியேட் பண்ணிங்கன்னா லெட் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கூட NO வந்து உனக்கு கிடைக்கும், NO2 வந்து உனக்கு கிடைக்கும். இங்கே இல்லை, புக்கில் இருக்க உங்களுக்கு இந்த இடத்துல 2 வரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு ஃபார்முலா வந்து N2O4. ஸோ N2O4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4, கலர்லெஸ் சாலிட் தான், அசிடிக் இன் நேச்சர். ஸோ இது நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா N2O4 உனக்கு அது டிசோஷியேட் ஆகக்குள்ள N2O4 உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +5, கலர்லெஸ் சாலிட் அசிடிக் தான். பாருங்கள், அதாவது நைட்ரஜனோட ஆக்சைட்ஸில் ஃபஸ்ட்டு 2 வந்து நியூட்ரலாக இருக்குது, மீதி 4மே வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் நேச்சராக இருக்குது. ஸோ நைட்ரிக் ஆசிட் கூட பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா உனக்கு N2O5 உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் 1 மார்க் என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட்ஸை கொடுத்து அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கேட்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இதனோட அசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சர் கேட்கலாம், ப்ரிப்ரேஷன் கேட்டாலும் கேட்கலாம். ஆனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ் நல்லா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இந்த ஆக்சைட்ஸோட நைட்ரஜனோட ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நைட்ரஸ் ஆக்சைடு N2O. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ரெண்டு எண்ணும் ட்ரிபிள் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கும், அது கூட ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்லேயும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்லேயும் இருக்கும். அந்த சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே இன்டர் கன்வெர்ட்டிபிள் தான். ஸோ ஆக்சிஜன் கூட வந்து ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அப்போ ஆக்சிஜன் நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, நைட்ரஜன் பாசிட்டிவில் இருக்கும். இதே 2 எலக்ட்ரான் வந்து இங்கே டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னக்குள்ள நைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும், ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ போத் ஸ்டேட்ஸ் ஆர் இன்டர் கன்வெர்ட்டிபிள் தான். ஸோ அங்கே எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ், நைட்ரஜனுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ நெகட்டிவ் சார்ஜ் நைட்ரஜனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து என்னது? நைட்ரிக் ஆக்சைடு NO அப்படின்னக்குள்ள ரெண்டே எலமெண்ட் தான். நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து டபுள் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கு, ஒன்று வந்து டெம்பரவரி பாண்டில் பைண்ட் ஆன மாதிரி உனக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டை நைட்ரஜன் ஆக்சைடு ஆர் நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு N2O3. N2O3ல 2 நைட்ரஜன் நம்ம சிங்கிள் பாண்டில் பைண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு நைட்ரஜன் வந்து ஒரு ஆக்சிஜன், இன்னொரு நைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நைட்ரஜனோட வேலன்சி வந்து 3, அந்த 3 பேலன்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பைண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட், இந்த நைட்ரஜன் கூட 1, டோட்டலாக 3.
அதே மாதிரி இந்த நைட்ரஜனில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 4 வரும். அதாவது இது நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது கொடுத்து பைண்ட் பண்ணியிருக்கு. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு N2O. நைட்ரஜன் சென்டராக போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் வந்து 2 பக்கமும் 2 ஆக்சிஜன் நம்ம போடுறோம். அதில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிஜன் அவுட்டர் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனில் வந்து 2 லோன் பேர் இருக்குது. இன்னொரு ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லோன் பேர் இருக்குது. பார்த்தா தெரியுதா? பாண்டிங்கில் இல்லாமல் தனித்தனியாக புள்ளி வைக்கிறத நம்ம லோன் பேர், அதாவது ஒரு பேரில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்சிஜனில் வந்து உனக்கு இதில் 2 லோன் பேர் இருக்குது, இதில் 3 லோன் பேர் இருக்குது. தென் நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு N2O4ல் நைட்ரஜன் இருக்கா, 4 ஆக்சிஜனும் ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் 2 ஆக்சிஜன் கொடுத்துருங்க. ஒரு ஆக்சிஜனை சிங்கிள் பாண்ட்லேயும் இன்னொரு ஆக்சிஜனும் டபுள் பாண்ட்லேயும் பைண்ட் பண்ணியிருக்கோம். தென் N2O5 அப்படின்னக்குள்ள, அதாவது நைட்ரஜன் டெட்ராக்சைடோட சேம் ஷேப் தான். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒரு ஆக்சிஜன் கனெக்ட் தான் போத் நைட்ரஜன். ஸோ போட்டிங்கனாவே முடிஞ்சது உனக்கு. ஓகேவா? தென் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட ஆக்சோ ஆசிட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். ஸோ ஹைப்போநைட்ரஸ் ஆசிடோட ஃபார்முலா H2N2O2. ஸோ N2 சென்டராக போட்டுருங்க, OH 2 பக்கமும் 2 OH போட்டோன்னா முடிஞ்சுது. அதே மாதிரி ஹைட்ரோநைட்ரஸ் ஆசிட் H4N2O4 இதோட ஃபார்முலா. ஸோ எப்பயும் போல் எண்ணை நீங்கள் நடுவில் பைண்ட் பண்ணிக்கிறீங்க. பைண்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்ணுக்கு வந்து 2 OH போட்டு இந்த சைடு இந்த எண்ணுக்கும் 2 OH போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஏன்னா H4O4 4 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 OH பாண்ட் இஸ் பாசிபிள். அதனால் ஒரு நைட்ரஜனுக்கு 2 OH கொடுத்தோன்னா முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா HNO2. இதை நம்ம HONO நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து டேரெக்டாக ஆக்சிஜன் கூட நைட்ரஜன் கூட பைண்ட் ஆகல, ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆக்சிஜன் தான் நைட்ரஜன் கூட உனக்கு பைண்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்நைட்ரஸ் ஆசிட். ஃபார்முலா HOONO. ஓகேவா? HOONO. உனக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆக்சிஜன் வரணும். அதாவது HOONOக்குள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நான் இங்கே ரவுண்ட் போட்டிருக்க பாருங்கள், இங்கே இன்னொரு ஆக்சிஜன் வரணும். தென் அந்த ஆக்சிஜன் தான் நைட்ரஜன் கூட பைண்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜன் வந்து இன்னொன்று தனியாக, அதாவது மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஹெச்சுக்கும் Nக்கும் நடுவில் 2 ஆக்சிஜன், N கூட தனியாக ஒரு ஆக்சிஜன் பைண்ட் ஆகிருக்கு. தென் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோன்னா HNO3. நைட்ரஜன் கூட 3 ஆக்சிஜனுமே பைண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பைண்ட் ஆகிருக்கு. தென் பெர்நைட்ரிக் ஆசிட் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் இங்கே ஹைட்ரஜன் தனியாக இருக்குது, கூட ஒரு OH போட்டிருக்கோம். இங்கே ஹைட்ரஜன் மட்டும் போட்டிருப்போம், இங்கே ஒரு OH ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அது பெர்நைட்ரிக் ஆசிட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். ஆக்சோ ஆசிடோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் H2N2O2. இதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஸோ அடுத்தது ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Ag2N2O2 சில்வர் 1 ஜிப்போ நைட்ரேட். இதுக்கு பேர் வந்து என்னது, சில்வர் 1 ஜிப்போ நைட்ரேட் இதோட நேம் வந்து. ஸோ இது கூட HCl ஆட் பண்ணிங்கன்னா சில்வர் குளோரைட் ப்ளஸ் உனக்கு H2N2O2 உனக்கு கிடைக்கும். ஓகேவா? சில்வர் ஜிப்போ நைட்ரேட் கூட HCl ஆட் பண்ணிங்கன்னா ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா இஸ் HNO2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ இது கூட பேரியம் நைட்ரேட் H2SO4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு HNO2 நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பெர்நைட்ரஸ் ஆசிட் HOONO. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் HONO கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு பெர்நைட்ரஸ் ஆசிட் வாட்டர் உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா HNO3 +5 இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. உனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமோனியாவை ஆட் பண்ணி அமோனியாவை ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா உனக்கு நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து ஃபர்தராக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா N2O4 நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடாக உனக்கு கன்வெர்ட் ஆகுது. நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு கூட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு HNO3 வந்து உனக்கு கிடைக்கும். ஓகேவா? HNO3 உனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த லாஸ்ட் ஸ்டெப் 4 ஸ்டெப் ரியாக்ஷனாக உனக்கு கொடுத்துருக்காங்க.
தென் பெர்நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட நைட்ரஜன் பென்டாக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா பெர்நைட்ரிக் ஆசிட் உனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட நேம், ஃபார்முலா ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறது, ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷனையும் சேர்த்து படிங்க. சென்டர் எடுக்கணும்னா எல்லாத்தையும் தான் படித்தாகணும். என்னால் முடியலைங்க மிஸ் அப்படின்றவங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 பாக்ஸஸ் ஆகுது மெமரியாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏதாவது 2 ஸ்ட்ரக்சர் வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்டாங்கன்னா கம்பல்சரியில் கேட்டால் கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். ஸோ அப்போ ஒமிட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷார்ட் டெக்னிக், அதாவது நைட்ரஜன்னா இவ்வளோ பைண்ட் ஆகிருக்கும், இவ்வளோ இது இருக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க.